மண்டே ஈவினிங் நம்ம இப்போது ஆஃபீஸ் முடிச்சுட்டு எப்போ போல் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எங்கள் பாட்டி வந்து எப்பவுமே ஈவினிங் தான் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. அதை நான் ட்ரை பண்ணலான்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். என்னென்னா ஆனியன், அப்புறமா ராகி மாவு இதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஆனியனை எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஆனியன் எடுத்துருக்கேன். ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம், சின்னதாக. அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். அடுத்து வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம முருங்கைக்கீரை. இதை வந்து நான் குட்டி குட்டியாக தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். அப்புறமா ராகி மாவு இதை நான் ஒரு பவுல் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியனு, அப்புறமா கழுவி எடுத்த முருங்கைக்கீரை இது 2ம் எடுத்து போட்டுட்டு, சீரகம், அப்புறமா மிளகா பொடி கொஞ்சம் போட்டுங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு தண்ணி வச்சு நல்லா தேவையான அளவுக்கு தான் தட்டணும். அதிகமாக ஊற்றினாலும் அப்புறமா தோசை மாவு மாதிரி வரும். நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி அடையாக தான் ட்ரை பண்ண போகிறேன். அதுதான் பண்ண போகிறேன். அப்புறமா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கினேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அப்புறமா 3 உருண்டையாக பிரிச்சுட்டு அப்புறமா ஸ்டவ் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் லைட்டாக விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த உருண்டை எடுத்து தட்டிக்கலாம்.